உள்ள வந்து படுதாயி அடி மசம் கொள்ளோதடி அம்மி கல்லோடோதடி உள்ள கருப்பாயி உள்ள வந்து படுதாயி அடி மசம் கொள்ளுதடி அம்மி கல்லோடோதடி மெதுவா தந்தி அடிச்சானே ஓ மச்சானே எதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே கில்லாடியே கொஞ்சம் நான்காது அம்மா கண்ண சாமி நான் தேடும் சொல்கிறேன் மெதுவா தந்தி எதையோ சொல்ல துடிச்சானே டைட்டானிக் காதல் போல என் காதல் மூழ்காதப்பா இது டைட்டான காதலப்பா ரொம்ப வெயிட்டான காதலப்பா அஸ்பரிக்கா 100 இஸ்பரிக்கா ஓகா சரிக்கா என்னனே வீர காளியம்மன் கபடி குழு சருகு வலையை வெட்டி கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கு நன்றி ரொம்ப நன்றி அண்ணன் இந்த முடி வெட்டு ரொம்ப நல்லா இருக்கே இது போதையில வெட்டிருப்பாங்க நாங்க ஒரு சிந்தாமணி செந்துதடி நீ என்ன உள்ளே தெரிய பொம்பளை வாடகை எடுத்துக்கிட்டே என்ன எங்கிட்டு போ மொட்டை முண்டை உள்ளே தெரிய என்னமோ பெரிய முண்டை பூமிகா ஐயோ சம்மதம் இல்லாம அதிர்ச்சியாராங்க இவ பெரிய கேஆர் வச்சியார பொண்டையும் முகரமையும் செல்லத்தாயி புருவமா மைத்த புடுங்குமா இருந்தா பொண்டைய பாத்து பேச எத்தனையே டான்ஸ் நான் வந்து மச்சாச்சி பண்ணியிருக்கேன் மச்சாச்சி மீன் புரோட்டா சாம்பார் லச்சக் லச்சக் மச்சாக் லச்சக் ஆனா உங்களை பார்க்கும்போது எனக்கு அப்படியே செந்தட்டி அரைச்சு அப்பட மாதிரியா இருக்கு வாங்க மேடம் வந்துகிட்டே இருக்க நான் கிளம்புறேன் போ உடம்பு கணத்திற்கு உன் மேல அந்த கத்தால வாட போலே நீ மோந்து வந்த மாதிரியே சொல்லிக்கிட்டு ஆமா போன பிறகு நான் சிப்பி பாறையா இருந்தேன் நீ பொட்டராயா இருந்த போடி மூதேவி போயா லூசு போயில ஆமா லூசு அப்படின்னா போயல ஓடும் போது லூஸ் ஆயிடுறாங்க கண்டாலும் சொல்ற லூசு போயலே அப்படி லூசா போகும்போது என்ன பண்ணு கிரீச தடவணும் எதுல வண்டி சாக்க பசர் அந்த லென்த் அந்த கீர் ராட் ஃபர்ஸ்ட் கீர் இங்க செகண்ட் கீர் இங்கலா தேர்ட் கீர் லப்படக்கா இந்த வத்தியா ரூம் போய் கிளம்பிட்டாங்க பார் என் உறவுகளை பார் எங்கே பார் அவங்க முகம் ஊற ஏன் என்ன வடியுது எல்லாம் தலையில என்ன வச்சிருக்காங்க ஒன்னே வடி வச்சிருக்காங்க அத ஓயா காமெடி பண்ண நம்ம சீரியஸா பேசிருக்கேன் காமெடி பண்ணிட்டு நான் சீரியஸா பண்றதுக்கு நான் என்ன சத்தி அரிச்சந்திரனா இந்த சீரியஸ் அரிச்சந்திரன் வேஷமா போட்டிருக்கேன் அந்த சீரியஸ் இட்ஸ் பப்புன் காமி நாடகத்திலே பப்புனி என்பவன் ஹீரோ ஹீரோயின் என்றால் நீதான் டான்ஸ் அதனால் அவன் என்ன செய்வான் உன் மேலே தவுவான் நீ அனுசரிச்சு இந்த காசை வாங்கிட்டு போகணும் புருஷி அங்க இருக்கான்னு வெக்கப்பட்டேன்னா ஒன்க்கு ஒரு நாடகம் கூட ஊர்ல கூப்பிட மாட்டாங்க நீ ஒன்னுக்கு இருந்துட்டு வீட்டுல தான் படுக்கணும் பார் கைதட்டா என் சிங்கங்களே தலைக்கு 400 ரூபா கொடுத்து கூட்டு வந்திருக்கேன் தேவையில்லாத உனக்கு எனக்கு கைதட்டுறதுக்கா இல்ல ட்ரில் போடுறது பார் இந்த இளைஞர்கள் ஏன் வர்றாங்க நாடகத்தை பார்த்துட்டு இந்த புராணம் அந்த கதையெல்லாம் கேட்டு போய் நாளை கல்வெட்டுல எழுதிட்டு உட்கார போறாங்க என்ன எழுதிட்டு உட்காருவாங்க கிடையாது உன்னைய நான் புடிச்சு அமுக்க அவங்களுக்கு நீர் கசிவு ஏற்படும் அந்த கசிவோடு சீமக்கரில் வண்டி ஓட்டி செருப்படுத்து அடிச்சுக்கிறாங்க ஐயோ ஓ முகலைய பார்க்க வந்தோம்னே நிறுத்தடி காட்ட போக ஆளை காட்டு மிஸ்டர் மணி மச்சான் மெதுவா அமுக்கு மச்சான் தங்கச்சிக்கு வலிக்கும் அருமையான அண்ணன் சார் உங்க பேர் என்ன ப்ரோ அண்ணனா இல்ல மாமாவா மணிகண்டன் அருமையான மணிகண்டன் இன்சிலோட சொன்னீங்களே மிஸ்டர் விளக்கமாத்த மண்டை சொல்லுங்க மச்சான் தங்கச்சி அமுக்கும் போது மெதுவா அமுக்குனா என்ன மிதக்கான அவ என்ன வாழ்த்திப்பா தலை கசி வருவ நான் பெரிய அவ பெரிய யானை நான் பெரிய அணில் தங்கச்சி நீ மேல சோறு போடாதம்மா இப்படி ஒரு கதை யாரும் சொல்ல முடியாது சோறு என்ன வா வேர்த்துருச்சு உனக்கு வேர்த்துட்டாலே உனக்கு இது வருதுன்னு அர்த்தம் ஆஹா மச்சான் உன் தங்கச்சிக்கு சிமுண்டு மூட அல்லுதடா எச்சப்ப மாதிரி சென்னைக்கு போட்ட மாதிரி கொண்டு வந்து
மெதுவா தட்டுங்க, தங்கச்சிக்கு வலிக்கும்ல. ஏன் மசுறு ஊந்துருமோ? டேய், அவன் பேச்ச கட்டு அங்கிட்ட அங்கிட்டு ஒரிச்சாச்சின்னு வைவேன், ஈயத்தை காய்ச்சி ஊத்தி வாயில. மச்சான், டேய், தங்கச்சி நான் கட்டி பிடிக்கும் போது அன்னை குளிர் ஆயிடுறேன் பாரு. அப்ப நாட்டுல புழு புழுன்னு வளவே. டேய் மச்சான், என்ன மச்சான்? சினிமாவுல குலப்படி நான் பார்த்ததே நான் கட்டி பிடிக்கிறது. நீ பாஞ்சிரும் போல என்ன இப்படி நிக்கிற? உன் காலே கப்ப கால மாதிரி இழுக்கிறீ என்ன? நான் பப்புனா நீ பப்புனா உனக்கு எச்சி ஊறுது ஒரு மாதிரியா? அந்த வேலையெல்லாம் வச்சிருக்க கூடாது. 8ஆம் நம்பர் ரூம்ல போய் படு, இந்த வரேன். ஜெயபிரியா, சொல்லுங்க ராதாகிருஷ்ணா. வெளியே வா. ஜெயவரியா என்னது? யார? அது என் பங்காளி. நாங்க விளையாடுவான். நீங்க சும்மா இருங்க பப்பு. நீங்க ஒடுக்குமா உட்காருங்க போ. இளம் பெருச்சாலி வெளியே தெரியுது. நான் இந்த கொடுமையா ஒரு ஊரை ஒண்ணு சேர்த்து நாடகத்தை நடத்துறதுக்குள்ள நான் படுற வாடு. உள்ள செல்ஃபி எடுக்கணும் வந்த 7 பேரும் சரியான போதை. செருப்பு எடுக்கணும் அவன் முகத்தையே எடுத்துக்கிட்டு ஒருத்தன் போய்க்கேன். என்னையும் எடுக்கல கடைசி வரைக்கும். இவ்வளவு பெரிய சபை கூட்டத்துல இங்க இருக்கக்கூடிய நீதிமான்கள் எல்லாம் நாங்கெல்லாம் அக்கா தங்கச்சோட பிறந்தவன். ஆனா ஏன் நாடக உலகத்துல பொம்பளைய மட்டும் இப்படி பேசுறேன்னா, இது ஒரு கலாச்சாரம். பாமர மக்கள் கலாச்சாரமா? இந்த பேச வைக்க, இந்த சிரிக்க வைக்கிற பாத்தியா கூட்டம் பூரா நெளியுது வர. என் ஒத்த வார்த்தைக்கு இந்த கூட்டம் கட்டப்படும். சும்மா கிடையாது. பின்னாடி திரும்பி பாருங்க. அப்பாவுக்கு தவசம் நடத்த போறியா? டேய், என்ன பண்ற? இது என்னன்னே தெரியலையா? என்ன நீர்மலையா? சாயம்பூர் மாதிரி தெரியல. முகர கட்டையவர் மாதிரியா இருக்கு. வா. இன்னைக்கு 20 ரூபா சேர்த்து தரேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்க. $400 தரேன். உனக்கு அற முடியும். எதுக்கு எனக்கு அது? இதை வச்சுட்டு நான் என்ன வந்தேன்? எனக்கு முழுசாதான் வேணும். அரையாளம் உனக்கு அற முடி வேணாமா? ஏன் நான் உனக்கிட்ட கஷ்டப்பட்டு அங்க இருந்து கொண்டு வந்தேன். என்னது இதையா? மிஸ்டர் அங்க் ஐயா, முகத்தை பாருங்கயா. நீ சரக்கு அடிக்கும் போது நாட்டுக்கோழி வதக்கி திங்கும் போது கடைசியில அந்த கோழி மண்டை பிடித்தா எவ்வளவு அழகா இருக்காரு. அவரை போய் நக்கல் பண்ணி பொம்பளை ஆளுங்க இந்த வளகாப்பு நடத்தும் போது இது போட்டோவை காமிங்க தாய். இதே மாதிரி அழகா பிறக்கும். ஆனா இது மாதிரி பிள்ளை வந்துச்சுன்னா முதல் டாக்டர் கத்திய வச்சு கழுத்துல செத்து போவேன். அப்படிலாம் சொல்லாதீங்க. இவ்வளவு கடுப்பு உண்டாகுறீங்க? ஆமா, கடுப்பு உண்டையில அப்புறம் என்ன கடுப்பு உண்டாகல மிஸ்டர் மொட்டனாக்கு ப்ரோ. கால்ல குத்திராங்க. கால்ல குத்திராங்க. ஹலோ, உங்களுக்கு என்னது வேணுமா? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க அழகுல நான் மயங்கி வேணும். என் அழகை பத்தி உனக்கு தானே தெரியுது. ஆனா உங்க பார்வை இருக்கே என்னை அப்படியே கவர்ந்து அழகு. நீ நடந்தால் நடை அழகு, அழகு. நீ சிரித்தால் சிரிப்பழகு, அழகு. நீ பேசும் தமிழ் அழகு, அழகு. நீ ஒருவன் தான் அழகு. புரிஞ்சு வர்ற மாதிரி தெரியுது. அந்த ஒண்ணு நான் இன்னைக்கு சண்டையில தாவே இல்லைன்னா கூட கூட வந்த போச்சு போச்சு போச்சு. ஐயோ ஐயோ, 2 பேரும் இதுக்கு போய் இப்படி அடிச்சுக்கலாமா? அது பொட்டச்சு பேசுறதுக்கு வந்துச்சுடா கிருமி கோழி மண்டை. உன் பார்வை பத்தியா கருவாட்டு வாடகைக்கு எப்படி நாய் அலையுது. கருவாட்டை பறிச்சு போடும் பாய். அவன் வெறி கொண்டுட்டியா எப்பாய்? அதான் நாளைக்கு எதுவும் சென்னை ஆயிட்டேன்னு சொல்ல முடியாது. எதுவும் பிரச்சனையா? நீ நினைக்கிற சின்ன குட்டி தானே நாய் வளர்த்து பால் ஊத்தோம்னு. அது பெருமொண்ட நாயும் உன் செப்பைய கடிக்காம விடாது. செப்பை இல்லைங்க, செப்பை. பெரிய தூய தமிழ்ல சாதனை பேத்தி நீங்க
மாமா நாடகத்துல இந்த ஊருக்காரங்க எல்லாம் என்னையத்தான் மெயினா போட்டிருக்காங்க. சும்மா சப்சோட் அடிய பறைத்து நின்ற பேசாம. அப்புறம் வந்து ஐயா நீங்க எல்லாம் பாருங்க. அப்புறம் ஆம்பளை வந்து கருப்பிடிச்சு விட்டேன் மயத்தை புடிங்கி விட்டானே ஏன் வர மாட்டேன். இவன் அதெல்லாம் செய்ய மாட்டேன். உன் உடம்புக்கு இந்த கோழி இறக குடையிறது தவறு. உனக்கு எல்லாம் யானையே வந்தாலும் செத்து போகும் தாய் மாதிரி. அணில இதுவாறு அதை கரெக்டா இந்த மாதிரி டே மருதமணி உனக்கு கொஞ்சம் ஓவரா தெரியாடா. நான் தம்பி அந்நிய உண்ணியமா இருந்து கொஞ்சம் சந்தோஷமா இருந்துடக்கூடாது. அப்படியே உனக்கு பூராமே அப்படியே பருவு வெடிக்குமே ஆகலான்னு கண்ணை காட்டு போதும். அது கண்ணே இப்படி உள்ள வாங்கி கிடக்காது. என்னடா நீ அந்நியுன்னியமா இருக்கு? தினமும் நீதான் அந்நியுன்னியமா இருக்குன்ற ஒரு நாள் கூட நீ விட மாட்டேன்ற. ஏதாவது ஒண்ணு காணாத ஒண்ணு கட்டி போடுறான்ற போய் செய்யலான்ற ஒண்ணு. ஆனா இப்ப ஒரு நல்ல பிள்ளை வந்தா கிட்டத்தோட கூட கிஷன் மணி ஜெயபிரியா ஜெயபிரியாங்க ஜெயபிரியா. நீ என்ன பண்ணாலும் காலையில புருஷன் கூட போயிருவா. நம்ம ரெண்டு பேரும் ஒத்த ஒட்டு எரும மாடு மாதிரி. எதுக்கு என்ன செஞ்சாலும் பருப்பு வேகாது போடா. ஏன்னா எங்கனையாவது போய் படுக்கிறது நல்லது. ஏங்க இது போய் இந்த கையில போய் கொடுக்கலாமாங்க? ஏன்னா அவன் பல்லு வந்து கீரி புள்ள பல்லு மாதிரி. எம்பிட்டு அழகா இருக்கு பல்லு. போனதே இவ்வளவு காலையில கொண்டு போய் கண்ணாதிபத்தில பாருங்கடா. சரிண்ணே. அவன் எப்படி இருக்கேன் வத்தல் மாதிரி. எவ்வளவு அழகா இருக்காரு. அஜித்குமார் சார் மாதிரியே இருக்காரு. இது எதுக்கு நம்ம அடிச்சுக்கிட்டு அந்த பிள்ளையோட கொஞ்சம் ஒரு குத்தாட்டம் போட்டு யார் நோங்குறோமோ கல்யாணம் பண்ணிக்கிறோம். என்ன பண்ணி விட மாட்டியா? அந்த ஒரு வேலைதான் நாடகத்தில் நான் பார்க்கல. அது உனக்கா செய்யுது. போடா போடா. கடலோடு கடலரச உங்களோட நான் வரசு ரெண்டு பேரும் சேர்ந்து வரசு ஒரு நான் பாக்கு. ஆனா கடைசியில நான் தான் ஜவராச செக்யூரிட்டியா இருந்திருக்கேன். கடைசியில இவங்க ரெண்டு பேரும் மஞ்சள் குளிச்சுட்டாங்களா. நான் உப்பு சோப்புல கூட குளிக்க முடியாது. ஆத்தி இன்னைக்கு அரியக்குடி தூத்துக்குடி சாத்துக்குடி பாட்டு பாட விடுங்கடா. உங்களுக்கு இன்னைக்கு மானா மதுரை சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை. ஏய் இது நாடகமா இல்ல பஸ் ஸ்டாண்டா? இல்ல ஆளாளு கண்டேட்டு சொன்ன மாதிரி சொல்றாங்க பாரு. என்னைய பாட விடுங்கடா. பாட்டே அதான்டா. அப்ப நான் என்ன வேணாலும் பாடுவேன். நாங்களும் பாடுவோம். பருத்தி சோழநாத்து அரிசி மாவரிசி அதெல்லாம் முட்டதாக்கு முட்டைய பாருங்க. கருப்பு சோளம் மருந்தது. சட்டை பிடிச்சிருச்சு. ஏண்டா இந்த பொம்பளைக்காக உன்னை வண்டியில கூட்டு வந்த இந்த எம்கேஆர் தெரியல? இந்த செவத்த கப்ளிங்காக உன்னை ஊர் ஊரா கூட்டிட்டு போய் உனக்கு உளுந்தோட வாங்கி கொடுத்து ஏசி 4 பாயிண்ட் வச்சு கூட்டிட்டு போன இந்த கள்ளிச்சேரி எம்கேஆர் உனக்கு தெரியல? உனக்காக எத்தனை ஊர்ல நான் செருப்படி வாங்கினாலும் எங்க அண்ணனை வளர்த்துறதுக்காக பாடுபட்ட காணமங்கலம் முருகனை என்னையும் உனக்கு தெரியல? நல்லா தாளம் போடுறாரு. அப்ப இந்த பிள்ளைக்காக என்னை தெரியலன்னு சொன்ன உள்ளவோட அயோக்கிய நாய அயோக்கிய பேர நீ உள்ள தெரியும். எம்கேஆர்ன்றது தெரியும். எப்படி தெரியும்? எப்படி? இந்த இங்கிலீஷ் எழுத்துல 26 எழுத்துல அது ஒரு 3 எழுத்து தெரியும். சூப்பர். அப்ப பூரா பேர் இது பிளான் பண்ணிட்டே காலையில 370 ரூபா சம்பளம் வாங்கும் போது இந்த எம்கேஆர் யாருன்னு இங்கிலீஷ் எழுத்தாடா சொன்ன? 30 ரூபா சேர்த்து 400 தரேன். என் செயற்பிரியா ஒரு இப்படி ஒரு அழகா என் கண்ணுல காமிச்சதுக்கு நீங்க வாழ்க. நீ வீட்டுக்குள்ள நான் வீட்டுல இருந்திருந்தேன்னா இப்படி ஒரு அழகை பார்த்துட்டு மட்டும் நெஞ்சு கட்டி படுத்து இதை வெளியே இருந்தா ஒரு பயம் உன் வீட்டுக்கு வர அழகி
வெட்கப்படாதே என் வருங்கால வாலிபமே. கடல் உள்வாங்கி 7 வருஷம் ஆச்சு. நீ சேலம் சிவராத்திட்ட சித்த வைத்திய சாலையில லேகியம் சாப்பிடுறேன். தடை விட்டீங்கள என்ன லேகியம்? இல்ல ஏதோ முடிவு பண்ணி வந்துட்டே அடி வாங்கி சேர்த்து கீழே வளவு கீழே வளவு கீழே உழவு கீழே உழவு. யாருக்குடா கீழே வளவு யாருக்குடா பாட்டே நான் பாடல. அம்மாக்கு பாட்டு வேணுமா உனக்கு தலம் பூச்சத்து வேணுமா பாட்டு வேணுமா உனக்கு தலம் பூச்சத்து வேணுமா. இல்ல முருகனுக்கு பறவை காவடி எடுக்கணும்னு நேர்ந்துக்கிட்டேன். நான் தாண்டா போய் செய்யணும். நாமும் நீ தானடா போற. ரெண்டாவது போகும்போது பூரா ஒரு மாதிரி கொத கொத வேறையா ஒழுகுதுடா. உளுந்தரிசி புழுங்கரிசி பச்சை அரிசி சாதா புழுங்கரிசி புழுங்கரிசி பச்சை அரிசி சாதா. என்னமா பாட்டாளா படிக்க உளுந்தரிசி பச்சரிசி அழுக அடிச்சு கீழே வளவுன்றே அழுக்கு நீ அவன் ஒரு சட்டை பண்ணி நான் ஒரு சட்டை படா. ஐயா மன்னிச்சிருங்க ஐயா. பாட்டு மட்டும் படிச்சா வாங்கி போய் சரிங்க ஐயா. போடுறா கிழக்காத்தா சந்தன மாற வெகு வீகமா பொத்துலக்கோ பொத்துலப்போ பறிக்க போயிடாம விமானத்துல பத்துலமோ இல்லேலோ லேல 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 லேலோ இல்லேலோ லேல 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 லேலோ லேலோ லேல லேலோ லேல லேல லேலோ லேலோ லேல லேலோ லேல லேலோ லேலோ. நானும் என் தம்பி நல்லா கெழுத்தா இருக்கியா போய் நல்லா செஞ்சிருவேன் வாட்டா இப்படி எங்கடா ஏழப்பட ஏழப்பட போனமா நல்லா நீங்க செய்யுங்க நீங்க என்னைய செய்ய குத்துங்க எஜமா. அதுக்கு வயிற்றால போய் என்ன நிக்கல. போடா நீங்க செய்யுங்க. உங்க வாயை திறந்து ஒரு பாட்டு பாடுங்க. செய்யட்டா செய்யுங்க. செய்பிரியா ஜெயப்பிரியா என் பேர கிட்ட எனக்கு பயமா இருக்கு. ஜெயப்பிரியா செய்யற அது பாவாடை ஆலை தாக்கட கையில மாட்டிருச்சு. முழு கீறாரு என் கையிலடா. ஐயோ நெஞ்சின் வேலை பார்த்தா தானே ஐயோ மாமா பாட்டியா கதாவுல ஐயோ போச்சே மாமா. அண்ணே நீ அதை புடினே. என்னடா என்னாச்சு என்னாச்சு மைக்கில புடிச்சத கீழே விழுந்துட்டா. இஞ்சி ரங்கம் இஞ்சி ரங்கம் இதாட்டே எல்லா பேத்தையும் லூஸ் ஆக்காதடா நீ. உங்களை செலுத்துகிறாரா? என்னடா இஞ்சிருங்க பாடுதே ப்ரோ. எது பாட்டு இஞ்சிருங்க யார் அவ என்ன இஞ்சிருங்க இஞ்சிருங்க இஞ்சிருங்க. நல்லா பேசாம இரு. நான் என்ன எப்போது செஞ்சு உனக்காக ஹிந்தி பாட்டு பாரு. இப்ப உனக்கு போய் பாரு ஒழுங்கலாம். மேரே மேரே பீச்சுக்கா
மேலே பஞ்சம் என்னையா ஹிந்தி பாட்டுக்கு வந்த சோதனை உட்கார்ந்துருந்தீங்க எல்லாத்தையும் லூஸ் ஆகிக்கலாம் எந்திரிச்சு பாரியா அதான் போயிருந்தேன் அவ்வளவுதான் ये मेरे मेरे ये पिंच का ये दिल मेरा ये आज का ये मेरे मेरे ये पिंच का எனக்கு பின்னாடி கையை வச்சு என்ன எதுவும் என்ன பண்ணீங்க மொத்த குண்டு பள்ளம் ஏன் பொண்ணு ஒரு கூட நாடா பார்க்கறது உனக்கு பிடிக்கலையா? என்ன மொட்டை போடுறது? மொட்டை அது இல்ல மொச்ச கோட்டை பல்லழகி நீங்க பாருங்க ஏஜமா முத்து முத்து சொல்லழகி அப்படி போடு. என்ன கருமத்துல வேலை இல்ல தலைவனையான்னு தெரியல வீச்சம் தாங்க முடியாடா அம்மோ. சீமையில பேரழகி ஏய் பிரேத்தனி முண்டை அவனை லைன் பண்றீங்க. நாளைக்கு புருஷன் பார்த்து சந்தேகப்பட்டு நீங்க வேற ரசீது போட்டீங்க. ஏய் அவன் முகரைக்கு உனக்கு என்னடி கம்மி இருக்கு? ஐயோ என்னை 8 வருஷம் பிடிக்க மாட்டானே. அவர் செய்வார் அதனால புடிச்சிருக்கு. அது வாடுறா அவனுக்கு வந்த வாழ்வ என்னையும் இப்படி ஒரு அழகை என் கண்ணில் காமிச்சதுக்கு கூப்பிட்டு வந்து வேணும்ன்றத வாங்கி கொடுத்து கை நிறைய சம்பளம் கொடுத்து இப்படி ஆளும் அமைச்சு விட்ட மாதிரி நன்றி ஏஜமா நன்றி. எதுல விட்டு வாயில தெரியலையா இப்ப தள்ளி பேசு. எனக்கு நீ பேசுற கூட வலிக்கல. உன் மூஞ்சில வாயில இருந்து வருது இறசு அடிக்குது வாரு. அதே என்னால தாங்க முடியல. நாசமா போகும். இவ்வளவு சும்மா நான் இருக்கேன் என்னை விட்டு விட்டு இந்த கச்சை கருவாடை போட்டு லைன் அவன் இந்த தூங்க மாட்டானடா. இன்னும் எத்தனை தடவை வெளியே போய் இது பண்றானோ. உனக்காக பூச்சை ஓட்டுறாரு. நீ பின்னாடி டார்ச் லைட் அடிப்பேன். நீ உளுந்தோட தட்டி போடு. எப்பா போய் உங்க அப்பா தாட்ட போய் போடு. என்ன வாட்டுறா என்ன வாடின மொத்த கொட்ட பல்ல அழகி முத்த முத்த சொல்ல அழகி மொத்த கொட்ட பல்ல அழகி முத்த முத்த சொல்ல அழகி கூட வந்திருக்கியா அப்பயே சுந்தரிச்சான் கஷ்டம் போச்சுன்னா உன்னை உள்ள வந்து அதுக்கு நான் எலிஜாபெத் கிடைச்சனால எனக்கு எல்லாமே நீதான் ஆணுக்கு பெண்ணுக்கு பெண்ணு நீங்க அங்கதான் பண்ணுவீங்களா? இங்கதான் நாங்க 2 வரல அண்ணே ஒன்னே வரணும். ஐயே சிங்கினியா சிங்கி அடியா சிரிச்சா நத்தி அடியா பஞ்சி வளர்த்து கும்மி அடி அது அது சிரிச்சா சிங்கி அடி சிரிச்சா நத்தி அடி வளர்ச்சி வளர்ச்சி கும்மி அடியா அவரை அடிச்சு விட்டாருன்னா வேதனையில கத்திக்கிட்டு உங்களுக்கு அது புரியுறதா? நீ என் கூட பக்கத்துல பேச பேச அவ எல்லாம் நீங்க விறகு வச்சு கூட எரிச்சு கூட விடுவேன். எதுங்க இந்த பாடி இருந்தேன் பாடி எரிஞ்சாலும் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன். அவன் காலை தூக்கி எத்துனதுல நீங்க நிறைய பேர் தூக்குங்க.
காலை தூக்கி எத்துனதுல கண்ணுல மண்ணு விழுந்துருச்சு. கட்டி பூடி கட்டி பூடிடா கண்டபடி கட்டி பூடிடா எந்த இடத்தில் சுகமிக அதிகம் கண்டுபிடித்தேன் அந்த இடத்தில் கண்டுபிடித்தேன். பாட்ட பாடி நீ வீட்டுக்கு போற நல்ல செவில நீ பாடி விட்டுட்ட என்னையும் சம்சா படைஞ்சிட்டானே. கட்டி பூடிடா கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா எந்த இடத்தில் சுகமிக அதிகம் கண்டுபிடித்தேன் அந்த இடத்தில் கண்டுபிடித்தேன். காம தலைக்கு எரிச்சு அவனுக்கு விடுப்பா தம்பி விடுப்பா குலக்க சாய் போவா. அடிக்குது குளிரு முல்லை பூங்கொடியே கொம்பை தேடுதே கொம்பை போலவே கொம்பை தேடுதே கட்ட பொங்கும் பேரம். அந்த பிள்ளை வர முடியும், நீ எந்திரிச்சு வா. அதனால விளையாண்டுக்கிட்டே இருக்கலாம். இவன் வேற விளையாண்டுட்டா இருந்தோம். அதான் சிரிக்க வைக்கிறது. அப்புறம் என்ன பெரிய பிடிக்கி தள்ள போறேன். மாசி மாசம் ஆளான பொண்ணு போதும் போதும் போதும். நீலா காயுது. அதே காஞ்சி வச்சுல முண்டை விடுங்க. ஒழுங்கா சொல்லுங்க. இப்படி ஒரு தொண்டைய தமிழ்நாட்டுல எவன்டையுமே பார்க்கலையா? என்ன வாய்ஸ்டாது? ச்சே அழகண்டா. என்னிடம் நீ தொண்டையை பார்த்ததில்லை. என்ன bro? அதனால அன்னை மருதமணி அண்ணே இவ்வளவு நேரம் நீ விளையாட்டா இருந்த, நான் நகைச்சுவையா சிரிச்சுக்கிட்டே இருந்தேன்னே. இது சீரியஸான கட்டம். நான் நாளைக்கு ஊர்ல எல்லாமே சீரியஸ் உன்னை அடிச்சு அடிச்சு நான் கொல்லாம விட மாட்டேன். ஆமா. ப்ரோ இவன் அடிய வாங்கிட்டு மண்டையில அடிச்சு பாரு. ஏ நீ இங்க வாடி கிரேண்டர் மாதிரி எங்க எடுத்துக்கிட்டு பக்கத்துல வாப்பா. என்ன மதத்துக்கு இந்த புருஷனோட நீ வர்ற? நான் கொடைக்கானல் வரட்டா? கண்ணே மெதுவா மெதுவா பைபாஸ் ஓரத்துல பைபாஸ் ஓரத்துல இருடா. பைபாஸ் ஓரத்துல டவுன் பஸ்ஸா நின்றவளே. நான் அந்த டவுன் பஸ்ஸுக்குள்ள கீராடு ஆட்டி விட்டேன். கேராடு நானு. அவர் ஆட்டி விடுறவர். நீ தேய்மான் ஆயிடுவேன் டயர். எப்பனா மெதுவா ஆட்டுவியா தம்பி? நீதான் எப்சி போறேன். அப்பனா மெதுவா ஆட்டுவியா? மெதுவாத்த என்ன உளுந்தமாவ ஆட்டம் போட்டுருக்கு. இருடா வேமா டேய் விடுங்கடா. நான் ஒரு பிள்ளைய கட்டிப்பிடிச்சா மட்டும் பூரா பேத்துக்கு அப்படியே தீச்சட்டி வளர்ப்பீங்களே. பாடி நான் அவஞ்சு விடுவேன். இந்த எவன பீரத்தை வந்து விக்ஸ் மிட்டாய் எடுக்க பாக்குறேன். டேய் இருங்கடா. பேசாம இருங்க என் தம்பி. ஏங்க உடம்புக்கு என்ன தேப்பீங்க? யாழ கத்துது. உடம்புக்கு விளக்கெண்ண தேய்க்கும்டா. ஏன் நான் பிளாப்பலா இருக்கா அவனே? நீங்க அப்படித்தானே கேட்டுக்கிட்டு இருக்க. இருங்க ப்ரோ. லவ் பண்ற ஒவ்வொரு ஆளும் இப்படித்தான் கேட்பாங்க. உனக்கு என்ன தெரியும்? இது தடவை. வாங்க நீ எதுவும் தர வா வா வா. ஏங்க இந்த சிமெண்ட் முறையெல்லாம் உங்க முறை தானா? இங்க பாரு என்னென்ன கசகசம் பண்றாங்க பாருங்க. யூனியன் ஆஃபீஸ்ல வாங்கிட்டு வந்திருக்கு 2 மூடை. இருங்க ப்ரோ. ஏதாம இருந்தா ஏங்க எனக்கு மச்சனை எத்தனை, மாமனார் எத்தனை, மாமியா எத்தனை? மச்சனே 2 பேரு, மாமே ஒரு ஆளு. அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? மாமே ரொம்ப வளர்ந்தவரு. அவர் கிட்ட 2 இருப்பான். பெருசா இருக்கும்னு சொன்னேன். நீ ஒண்ணு வேணாம். நான் செய்யும் போது இது ஒண்ணு ஆமா மச்சனே 2 பேரும் குண்டு குண்டா இருப்பாங்க. மாமே தான் வளர்ந்தவர். இருங்கடா பேச வர்றா. செய்ய விடு. யாரு இப்ப கொண்டு அந்த கூட தவற வச்சா செய்ய வேணாம்னு. சிவர் இல்ல சிவர். செய்யுங்க நல்லா செய்யுங்க. நீங்க செய்வீங்க நானும் பார்த்து 20 வருஷம்
பார்க்க பார்க்கவே முடியல. இப்போ வரைக்கும் பார்க்க முடியாது, இனிமே பார்க்க முடியாது. செய்யறேன். பண்ண விடுறா. அவன் உட்காந்துட்டே நம்ம என்ன ராசா, பண்ணலாம்? நீங்க இப்படி கீழே உட்கார்ந்திருக்கலாமா ராசா? உதுருவத பறக்குவார். டேய் கையை இங்க கொண்டு வந்து வச்சுண்ட கெத்த ரோக்கு மயிறு மயனே பண்ண விடும் போது பூராத்தையும் கருத்து கருத்து விடுறேன். நான் கற்பனையா நினைச்சு பார்த்தேன். ஐயா வர நினைச்சு பார்த்தேன். பார்த்துட்டேன். நினைச்சு பார்த்துட்டேன். பார்த்தது மாதிரியே. என்ன பார்த்திருப்பாரு? தூக்கு பிடிச்சி ஆகிற மாதிரி யாரு தூக்க போட்டாங்க? எறும்பு போய் என்னைக்காவது சென்ட்ரிங் போட முடியுமா? யார போய்? அதனால நம்ம கல்யாணத்துக்கு குஜன் மத்த வாங்குவோமா கட்டில் வாங்குவோமா? குஜன் மெத்தட்னா என்ன? குஜு குஜுன்னு இருக்கும். எதுல படுப்போம்? கட்டுல வாங்காதீங்க, உடஞ்சு போயிடும். அப்புறம் கட்டில உடையறதா? மண்டப்பு மண்டைய போட்டு காக்காதீங்க. அவன் மண்டையத்தை மாந்து வைப்பான். அதனால அதுக்குள்ள திணற ஆரம்பமே திணறினா எப்ப முடிவாகிறது? மேல ஏந்தி ஏந்தி விழுதுனே பத்தியா? எந்த பொட்டை எடுக்க வரையா பாரு. உன் பேர் என்ன? என் பேர் மருதமணி. வயிற புடுங்குற மணி கிட்ட வா. என் பேர் குஞ்சுமணி. சொல்லுங்கடா எந்த என் மணி? பேர் காட்டுறாணி. காட்டுறானி? முத்துராஜா. யாரு? நீ குத்துராஜா? இவன் குத்துராஜா? நீ காட்டுறாணி. குத்துராஜா. காட்டுறாணி. குத்துராஜா. காட்டுறாணி. நீ சொல்லு. நான் உன் மேல கூப்பிடுறேன். குத்துராஜா. காட்டுறாணி. குத்துராஜா. காட்டுறாணி. காட்டுறாணி. அண்ணா, இந்த ஒரு ரூபா கீழே நடக்க வர பிச்சைக்கார பையிட்ட போய் இவ்வளவு நேரம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி கட்டான கட்டழகி கனிவான பெச்சழகி சார சொல்ல பாக்குற ஏன் ரங்கம்மா உன் பிரியமத கூட வேணும் சொல்லமா சொல்லமா பிரியமனோ கூட வேணும் சொல்லமா சொல்லமா கட்டான கட்டழகி நீ கனிவான பேச்சழகி சார சொல்ல பாக்குற ஏன் ரங்கம்மா தங்கம்மா பிரியமத கூட வேணும் சொல்லமா சொல்லமா பிரியமனோ கூட வேணும் சொல்லமா சொல்லமா பணமரத்து ஓரத்தில பல்லாங்குழி அடையில பணமரத்து ஓரத்தில பல்லாங்குழி அடையில சீதனைச்சவன செல்லையா இல்லையா நீ எத்தோ நாளா பேசலையே என்னையா என்னையா நீ எத்தோ நாளா பேசலையே என்னையா என்னையா முக்குலையும் வெள்ள கல்லையும் முக்க சுத்தி பச்சை கல்லு முக்குலையும் வெள்ள கல்லையும் முக்க சுத்தி பச்சை கல்லு இளவளவு அசாரி சித்திரகல்ல பொன்னம்மா உலகளால வட்டம் போடுவதம்மா சொல்லம்மா சொல்லம்மா என்னால வட்டம் போடுவதம்மா சொல்லம்மா சொல்லம்மா அந்த சாய நேரத்துல அண்ணமே உன்னை எண்ணி அந்த சாயமரத்துல அண்ணமே உன்னை எண்ணி அந்த சாய நேரத்துல அண்ணமே உன்னை எண்ணி அதங்க போய் வந்தேன் அங்க எதுக்கு வயிறு இருக்க நீ என்ன கஜமஜா பண்றியா சத்தியமா வரல மணிக்கட்டோட கையை ஒடிச்சு போடுவேன் அந்த சாய நேரத்துல அண்ணமே உன்னை எண்ணி அந்த சாய நேரத்துல அண்ணமே உன்னை எண்ணி அதங்கர போய் வந்தேன் அங்கம்மா அந்த போய் வந்தே அண்ணம்மா அங்கேயே வரலையே என்னம்மா என்னம்மா நீ அங்கேயே வரலையே என்னம்மா என்னம்மா
இருக்குண்ணே அண்ணே பண்ணே பண்ணவே இல்லைங்க. கையை அப்படி சேச்சி மாதிரி இப்படி கொண்டு வந்தேன். நோ நோ, அவர் ஒண்ணும் பண்ணவே இல்லை. அவரை பத்தி தப்பா பேசாதீங்க. அவர் உத்தம புத்திரர். சரி உனக்கு தெரியாம சந்தேகப்பட்டேன் போல சாரி. மேலமாசி வீதியில மத மீனாட்சி கோவிலில மேலமாசி வீதியில மத மீனாட்சி கோவிலில தாலிமன கட்டா போறேன் பொன்னம்மா, தாலிமன கட்ட போறேன் பொன்னம்மா. உன் பிரியமத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா, உன் பிரியமத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா. எனக்கு இந்த சந்தேகம் இன்னும் போல. குடும்பத்துக்குள்ள சண்டைன்னு ஒண்ணு வந்தா பிரிஞ்சு போயிரும் குடும்பம். நாங்க இருந்தாலும் என்னால தாங்க முடியல. அது ஏதோ நீ பண்ணிருக்க. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உன்னை கட்டி பிடிக்கவே இல்லையா? இங்க வா குடும்பத்துல வந்து சந்தேகமே வரக்கூடாது. என் உயிரை கூட நான் வீடு நான் அரைஞ்சு விடுவேன். ஏன் ரொம்ப உணர்ச்சி வசப்படுற? இன்னும் சோதனை பண்ண ஆரம்பிக்கல. பண்ண பாயம் பாரு. மோந்து பாக்குங்க. இந்த மூத்திரக்க வச்சு வருதா கை. அது வந்துதான் இங்க ஏத்தி செண்ட தடவி இருக்கானே. நீங்க வா கத்தால வாட வரதடா பறைக்கு பண்ணி பையன். அப்படியே சொல்லி ரெண்டு பேரும் அப்படியே பின்னி பிறந்திருக்கல. ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம்ண்டு. ஆனா அந்த கண்டகருவ பாம்ப இந்த அணகுண்ட லயன் பண்றாவா. அப்பவே என்ன சொன்ன? செண்டு போட்டு வாங்க. ஒரே ஜீவன் பிணைஞ்சு உருண்டு இருக்க நடிக்கிறேன்டா. கத்தாளி பையமே. நீங்க வாங்க மாமா, கவலைப்படாதீங்க. இல்ல வந்தேன்னா கையை ஒடிச்சே வருவேன். நீங்க எங்க வீட்டுல வந்து உட்காருங்க. நீ இருடி, நீ அவசரப்படாதே. மொத்தமா அறுத்தே ஒரு அப்புறம் ஏது? ஏங்க? டேய் கிளடு கட்டையே வந்துச்சுன்னா கட்டிக்க விழிக்கவே மாட்டான்டா. இல்லடா காலையில போய் ஆட்டுக்குட்டி போடா உன் காதல சொல்லு. அவங்க வரட்டா ஜீவன் போகுது. அதுக்கு 3 நாளா வயிற்றால போய் தான் என்ன போகுது போகுதுன்னு சொல்ற. உன் காதலை சொல்லு. பொங்கலை பார்த்தோடனே காதல் வந்துருச்சு. ஏ அண்ணனை இப்ப பத்திரம் 2 வாங்கிட்டு பேரும் யாரு என்ன அது வயித்தால போறதா? இப்ப ஃபேமஸ் மாட்டி வச்சிருக்காண்டா. என்னது? அதான் லூசா பேண்ட் போட்டுருக்கீங்களா? அதே ஃபேமஸ் ஆள் கொண்டு மாட்டேன். அல்ல எனக்கு ஒரு பேப்பர் வாங்கி விட்டு உனக்கு சிமெண்ட் சாக்கில் தச்சுதாங்க. சூத்த பாருங்க. சொல்லு. மலையோர மாங்குருவி வானிலையில் பாட்டு பாடுதடி மலையோர மாங்குருவி வானிலையில் பாட்டு பாடுதடி. அதுக்குள்ளேயே பிள்ளை வந்துருச்சு. அது கண்ணை பாரு வேண்டாம். இழுத்து அது அந்த உப்பு கண்டத்துக்கு வரத்தேன் செய்யும். நீ வெளியே காயப்பட ஊத்தி வைக்கணும். காயப்படாத வெளியே. பொன்னாடி பக்கத்திலே கொஞ்சம் என்ன சொல்ற
இல்ல உன் வேர்வை தடவி உள்ள வச்சிருந்தா பிம்பிள்ஸ் உதிர்ந்துரும். காலி போய ஏமா உன் வேர்வை துளைச்சி எங்க வச்சியா பத்தியா? அதை இனிமே என் மூஞ்சில துடைக்க முடியுமா? அப்பதான் உனக்கு பருவே வரப்படாது. இது போமா அதையும் மெதுவா தானே வச்சாப்புல. இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அருமை அண்ணன் MKR அன்பாலயத்தின் நிரந்தர நிருபருமான எங்கள் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அண்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை மலர் மாலையும் போட்டப்படுகிறது. எனக்கு மாலை இல்லையா, முதல்ல போடுறாங்களா? இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அருமை அண்ணன் மருதமணி அண்ணா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடையும் மலர் மாலையும் போட்டப்படுகிறது. நான் போடுறேன் பிரியா. இங்கே ஆடல் அரிசியாக நடிக்கும் ஜெயபிரியா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடையும் மலர் மாலையும் போட்டப்படுகிறது. அப்படியே ஏந்திக்கிட்டு வர்றாரு. எப்படி கண்டுபிடிச்ச மாட்டியா? இங்க யாரும் சொல்றாங்க? அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை ஓத்து கௌரவப்படுத்துகிறார்கள். இன்னைக்கு அம்மாசி இப்படித்தானே இருப்பாங்க. மிருதங்கத்து கொண்டிருக்க அன்பு அண்ணன் விநாயகமூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை ஓத்து கௌரவப்படுத்துகிறார்கள். உரத்த நாடு மண்ணுக்கு சொந்தக்கார விநாயகமூர்த்தி மிருதங்க சக்கரவர்த்தி இங்கே ஆடு கொண்டு கொண்டிருக்கும் புதுக்கோட்டையை சேர்ந்த AK அருள் அவர்களுக்கு மலர் மாலை வைத்து பொன்னாடை ஓத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். இங்க தாளமித்திற்கு நீளமா ஒரு கண்டேன் நீலகண்டேன் அவர்களுக்கு பொன்னாடை ஓத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களது மதிப்பு மரியாதைக்குரிய நாடக உலகம் மட்டும் கிடையாது, அத்தனை கலைஞர்கள் விரும்பக்கூடிய ஒரு ஒப்பற்றமான ஸ்தாபனம் எங்களது கீழவளவு AS மணியன் ஆடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி இந்த கிராமம் மகிழ்ச்சி அடைகிறது. வாழ்த்துக்கள் AS மணியன் ஆடியோஸ் கீழவளவு. நாங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பேரும் இவருக்குத்தான் போய் சேரும். நன்றி உறவே. அவ்வளவுதானே? இந்த வேன் டிரைவரை கூட்டு வந்து போட வேண்டிய இங்க யூடியூப் எடுத்துருக்கின்ற அன்பு உறவுகள், நம்ம ஊர் கச்சேரி அன்பு உறவும் தம்பி காடமங்கலம் முருகன் அவர்களும் இருவரும் வந்து வாங்கிக்கோங்க. இன்னைக்கு இடையில் இல்லை, அப்போது ஒருத்தர் ஜாமியான போது பல்ட்டி அடிச்சாம்பாரு. இப்படி ஜாமியான விளங்குமானா? தம்பிக்கு சேர்த்து போடுங்க. இருப்பா பெரிய தாலி ஏயா ரவுமையா டூன் போட்டுக்கிட்டே இருப்பாரு. இல்ல நம்ம ஊர் கச்சேரி அருமையான சேனல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தம்பி காடமங்கலம் முருகனுக்கு ஒண்ணு கொடுத்து விட்டுருங்க. ரெண்டு பேரும் ஒண்ணுதானே? ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி. நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி நன்றி நன்றி. அன்பாலயா அன்பு தம்பி MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எனது சார்பாக 500 அன்பளிப்பாக அளிக்கட்டும். என்னச்சா? நல்லா கரெக்டா எங்களுக்கெல்லாம் பொன்னாடை எங்கள் அனைவருக்கும் எங்கள் இருவருக்கும் பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய மறக்க முடியாத அன்பு கிராம உள்ளங்களுக்கும் இந்த நாடகத்தை அமைத்த AS மணியன் ஆடியோஸ் கீழவளவு அன்பு உள்ளத்திற்கும் அத்தனை பேருக்கும் நன்றி. வணக்காயா. அவர் தாண்டா கொட்டாக்கர சுப்பிரமணி. ஏங்கடா கொட்டாக நல்லா போட்டிருக்கிய? ஏங்கடா போட்டிருக்காப்ல? சாரம் கட்டும் போது மேல சட்டி ஓடாம ஏறக்கூடாது. கொட்டகக்கார சுப்பிரமணி அவர்களுக்கு கிராமத்தில் கொட்டகை போட்டு நீயே படுத்துக்க. எங்கள் இருவருக்கும் பொன்னாடை நினைத்து கௌரவப்படுத்தி என்னதான் போடணும் வெயில்ல உன்னை தெரியும். என் சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். நன்றி நன்றி. ஒண்ணு போயிட்டு வாங்க, மறுபடியும் நாங்க வந்துருவோம். வணக்கம். போயிட்டு வாங்க. யாரும் போயிடாதீங்க, தயவு செய்து யாரும் போயிடாதீங்க. இதான் நான் நன்றி சொல்லிக்கிறேன். எங்களுக்கு நீ போலையா வாடா. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்திய